இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புவனேஸ்வரி, நீ தீர்ப்பு மட்டும் சொல்லு. கடவுளா மாறாதன்னு என்னை பார்த்து சொன்ன. இப்போ அந்த கடவுளோட தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு பாத்தியா? நேத்தே உங்ககிட்ட நான் சொன்னேன், நியாயம் என்னைக்கும் தோக்காதுன்னு. அது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. நல்லவங்களை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு கெட்டவன் நிம்மதியா வாழவே முடியாது. இந்த குடும்பத்தை ஏமாத்தி நீ வீட்டை வாங்கிடலான்னு நினைச்ச. ஆனா இந்த வீட்டு சாவி உன் கையில கூட வந்து சேரல பத்தியா? கெட்டது நினைக்கிறவனுக்கு கெட்டதுதான் நடக்கும். இப்போ சொல்றேன் தீர்ப்ப. இந்த வீடு உனக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற யாரும் உன் வீட்டு நல்ல காரியத்துக்கும் துக்கத்துக்கும் வரக்கூடாது. அதே மாதிரி நீயும் உன் குடும்பமும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னும் 3 மாசத்துக்கு இந்த ஊர்ல இருக்கிற யாரும் இவ குடும்பத்தோட பேசவோ பழகவோ கூடாது. ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க. அப்பதான் ஒரு குடும்பத்தை வேதனைப்படுத்தினதோட வலி புரியும் இவளுக்கு. நீங்க சரியா சொன்னீங்க ஐயா. இதுதான் அவங்களுக்கு சரியான தண்டனை. ரகுராம், அவ உன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் ஒரு தலைவரா நேர்மையா நீ நடந்துக்கணும்னு நினைச்ச பாரு. அதான் உன் குணம். நீ தலைவரா இருக்கிற இந்த ஊர்ல எந்த தப்பும் நடக்காது. இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். உங்க குடும்பமே நல்லா இருப்பீங்க. சரி, அப்ப நான் வரேன். ஐயா, எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரகுராம், நீ நன்றி அந்த பொண்ணுக்கு தான் சொல்லணும். சரியான நேரத்துக்கு வந்து உண்மையை நிரூபிச்சிருக்கா. ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்காளே. உன் வீட்டு மருமக தானே? இப்படி ஒரு மருமக ஒரு குடும்பத்துல இருந்தாலே அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் ஐயா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. வரட்டுமா? வரேன்.